ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டியும் பெருமாளுக்குரிய திருவோண விரதமும் பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய புதன்கிழமையில் வருவது மிக மிக சிறப்பு. இந்த நாளை தவறவிடாமல் மிக எளிமையான முறையில் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சென்று வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளால் வினைகளும் துன்பங்களும், பெருமாளின் அருளால் வறுமையும் முற்றிலுமாக தீர்ந்துவிடும். வேண்டுதல்கள் நிறைவேறுவதுடன் பல நன்மைகளும் ஒரே நாளில் பெற முடியும் என்பதால் இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக அமைகிறது. இந்த ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி, அதாவது இன்று வளர்பிறை சஷ்டியுடன் இணைந்து திருவோண நட்சத்திரம் வருகிறது. இந்த நாளில் பக்தியுடன் விரதம் மேற்கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களும் பெருமாளுக்கு துளசி இலைகளும் படைத்து வழிபட வேண்டும். அன்றைய தினம் காலையிலேயோ அல்லது மாலையோ வீட்டிலோ அல்லது கோவிலிலோ 2 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபடலாம். அதேபோல் முருகனுக்கு ஷட்கோண கோலமிட்டு 6 விளக்குகளை ஏற்றியும் வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு பால், பழம், பெருமாளுக்கு கற்கண்டு நைவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ் பாராயணம் செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவணபவ மந்திரத்தையும் பெருமாளுக்குரிய ஓம் நமோ நாராயணா மந்திரத்தையும் 108 முறை சொல்லியும் அல்லது எழுதியும் வழிபடலாம். இதனால் முருகப்பெருமான் மற்றும் பெருமாளின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். இதனால் துன்பங்களும் வறுமை நிலையும் மாறும். முடிந்தால் மாலை நேரத்தில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். இந்த நாளில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும், வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்து வழிபடுவதும், யாராவது ஒருவருக்கு அன்னதானம் வழங்குவதும் மிக மிக சிறப்பு. தாங்க முடியாத துன்பத்தில் இருப்பவர்கள், பல ஆண்டுகளாக குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியுடன் வழிபடுறதினால் உங்களின் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். நன்றி. வாழ்க வளமுடன்.